ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது புதன்கிழமை நைட் டின்னர் கிச்சன் விளாக் தான் பார்க்க போகிறோம். நைட்டுக்கு வந்துட்டு அடை மாவு அரைச்சி வச்சுருக்கேன். மதியமே அரைச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அடை மாவுக்கான மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1/4 கப் வெள்ளை உளுந்து, 1/4 கப் வந்து துவரம்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கடலைப்பருப்பு, ஒரு 4லேருந்து 5 வரமிளகாய், 2 காஷ்மீரி சில்லி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போது அதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம். சட்னி வந்துட்டு தேங்காய் சட்னி தான் எப்போவுமே நான் வந்துட்டு அடை தோசைக்கு ரெடி பண்ணுவேன். இன்றைக்கி தேங்காய் இல்லாததுனால தேங்காய் இல்லாமல் தண்ணி சட்னி, தேங்காய் சட்னி டேஸ்ட்லேயே இருக்கும், ஆனால் தேங்காய் இல்லாமல். நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் 2, ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, வானலில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மிளகா, வெங்காயம், இஞ்சியை வதக்கி எடுத்துக்கலாம். 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. அரைச்சிட்டு வதக்கணும் அப்படின்னா நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் அடை தோசைக்கான ப்ரிப்பரேஷன் பார்ப்போம். வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணால் போதும் சட்னிக்கு வதக்கிறதுனால. எப்போவுமே பெரிய வெங்காயமே வாங்கிக்கிறது கொஞ்சம் சோம்பேறித்தனம் தான், வேறு ஒன்றும் இல்லை. 5 ரூபா கூட போகும், டைம் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும் டக்குன்னு, அதனால் வாங்கிக்கிறது பல்லாரி வெங்காயம். இப்போது வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து ஃபஸ்ட்டு வதக்கிட்டேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்துட்டு தோல் சீவி எடுத்து அதையும் சேர்த்துக்கிட்டேன். இந்த சட்னி ரொம்ப சிம்பிள். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு செஞ்சது குக்டு ஆப், அதில் செஞ்சுனா செய்வாங்க, அதை பார்த்துட்டு தான் நான் செய்ய ஆரம்பித்தேன். டேஸ்ட் அப்படியே தேங்காய் சட்னி மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறமா அடிக்கடி செய்கிறது. ஆனால் அவங்க தண்ணி நிறைய சேர்ப்பாங்க, நான் அந்தளவுக்கு சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்துப்பேன். நமக்கு வந்துட்டு கெட்டியாக சாப்பிட்டே பழக்கப்பட்டதுனால தண்ணி அதிகமாக சேர்க்குறதில்ல. வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் இஞ்சியையும் சேர்த்துட்டு அடுப்பை நிறுத்தி ஆற வச்சுக்க வேண்டியதான். வெங்காயம் தனித்தனி பீஸாக வந்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா அந்த வெங்காய வாசனை வரும்போது பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலையே வானல்லையே சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நைஸாக கட் பண்ண போகிறேன். இது அடை தோசைக்கு. தேங்காய் வேணும்னா கட் பண்ணி போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். நான் தேங்காய் சேர்க்கலை, தேங்காய் இல்லைன்னு தான் சட்னியை அரைக்கலை. ஸோ வெங்காயத்தை நைஸாக சாப் பண்ணிவிட்டு ஒரு 4 சோம்பு எண்ணெயில் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தையும் வதக்கி மாவில் சேர்த்து ஊற்ற வேண்டியது தான். தேங்காய், பூண்டு அது எல்லாமே ஆப்ஷனல், நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம். சிம்பிளாக முடிக்கிறதுனால நான் சேர்க்கலை. கருவேப்பிலை இல்லை, ஸோ சோம்பு வெங்காயம் தான். சோம்புவே நல்ல வாசனை கொடுக்கும். நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற மாவில் சேர்த்துட்டு, மாவு கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஊற்ற போகிறேன். அவ்வளோதான். நைட் டின்னர் ரொம்ப சிம்பிள். பசங்களுக்கு எப்போவுமே இந்த அடை தோசை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நார்மல் மாவில் தோசை சட்னி. எனக்கு கொஞ்சம் காரசாரமான நைட்டு சாப்பிடணும் போல் இருந்ததுனால இன்றைக்கி அடைக்கி ட்ரை பண்ணேன். ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க, தம்பி லைட்டாக சாப்பிடுவான். ஆனால் தோசை ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிடுவான். ஸோ தம்பிக்கும் பாப்பாவுக்கும் தோசையும் இந்த சட்னியும் தான். சார் வந்துட்டு குக் பண்ணும்போதே வந்துட்டார், என்ன இன்றைக்கி நைட் டின்னருக்கு அப்படின்னு கேட்க. அடை தோசைன்னதும் எனக்கு வேண்டாம், எனக்கு தோசை வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அதுக்கும் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு சட்னி அரைச்சிட்டு ஹஸ்பண்டுக்கு ஊற்றி கொடுத்துட்டு எனக்கு 2 அடை ஊற்றிட்டு அப்புறம் தம்பிக்கு பாப்பாவுக்கும் தோசையும் ஆம்லேட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ சிம்பிளாக சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் போட்டு ஆனியன்லாம் போடாமல் பசங்களுக்கு ஊற்றி கொடுத்தாச்சு. இப்போ ஆனியனை அடை மாவில் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு போதுமான அளவு இருந்துச்சுன்னா அப்படியே ஊற்றலாம். எனக்கு கட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கிறிஸ்பியாக வரும் அப்படின்றனால தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிட்டேன். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நைட் டின்னருக்கு அடிக்கடி இந்த உரப்படை செய்வோம். இதுலேயே வந்துட்டு கிழங்கு, சுரக்காய் அது எல்லாமே சேர்த்து செய்யலாம். ஒரு நாளைக்கு ஒரு ரெசிபி ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி சிம்பிளான அடை ரெசிபி, வீட்டில் இருக்கிற பருப்பு வகைகளும் அரிசியை வச்சுமே ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணதில்லைன்னா ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு அவியல் நல்லாயிருக்கும், ஆனால் நான் மேக்ஸிமம் தேங்காய் சட்னி தான், ரொம்ப ரேராக அவியல் வைப்பேன். ஸோ வச்சதுக்கப்புறம் அதையுமே நம்ம வீடியோவில் ஒரு நாள் பார்க்கலாம். நைட் டின்னருக்கு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அடை தோசை ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் அடை.